Femitons. அரசர் பாரிவேந்தன் குறுநில மன்னராக ஆட்சி செய்து வந்தார். அவர் மிகவும் திறமை வாய்ந்த அரசர். அவர் மிகுந்த திறமையான சிப்பாய்களைக் கொண்ட படையை திறம்பட வழிநடத்தி வந்தார். அதன் பலனாக அவர் எந்த பகுதிக்கு போரிட சென்றாலும் வெற்றியடையாமல் திரும்பியதே இல்லை. மன்னரின் வழிகாட்டலின்படி அந்த படையிலுள்ள சிப்பாய்கள் வேகம் விவேகம் என அனைத்து போர்க்குணங்களிலும் சிறந்து விளங்கினர். இதனால் அந்த தேசத்தில் வசித்த மக்கள் மிகுந்த பாதுகாப்பிலும் நிம்மதியுடனும் வாழ்ந்து வந்தனர். இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ஒருநாள் விக்கிரமன் தனது குடும்பத்தாருடன் ஒரு திருமணத்திற்கு சென்று கொண்டிருந்தான். விக்கிரமன் 11 வயது சிறுவன். அவனும் அவனது குடும்பத்தினரும் அரசர் பாரிவேந்தர் ஆட்சிக்கு கீழுள்ள நாட்டில் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் ஒரு காடு வழியாக திருமண நிகழ்ச்சியில் கண்ட விஷயங்களை பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வந்து கொண்டிருந்தனர். திடீரென்று திருடர்கள் எதிர்பாராத விதமாக அங்கு வந்து விக்கிரமனின் குடும்பத்தினர் வைத்திருந்த பணத்தையும் அவர்கள் அணிந்திருந்த ஆபரணங்களையும் கொண்டு வந்த விலையுயர்ந்த பொருட்களையும் பறிக்கத் தொடங்கினர். விக்கிரமனும் அவன் குடும்பத்தாரும் கூக்குரலிட்டு கத்தத் தொடங்கினர். உதவி உதவி, காப்பாற்றுங்கள், திருடன் திருடன், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கத்தினார்கள். அப்போது திருடன் ஒருவன் விக்கிரமனை இழுத்து கையில் வைத்திருந்த பொருளால் தாக்க ஆயத்தமானான். அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் கூர்வாளோடு வந்த ஒரு சிப்பாய் அந்த திருடனின் கையில் இருந்த பொருளை பிடுங்கி அவனை தரையில் தள்ளி மூர்ச்சையாக்கினான். மற்ற திருடர்கள் வீரனை நெருங்க ஆரம்பித்தனர். அதற்குள் சுதாரித்துக் கொண்ட வீரன் அத்தனை திருடர்களையும் மண்டியிட செய்தான். வீரன் செய்த சமீட்சையில் மற்ற வீரர்களும் வந்தனர். அங்குள்ள திருடர்களை குதிரையில் கட்டி இழுத்து சென்றனர். நடந்த அனைத்து சம்பவங்களையும் கண்ணெதிரே கண்ட விக்கிரமன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அன்றிலிருந்து அவனால் எந்த செயலையும் செய்ய முடியவில்லை. தன்னை காப்பாற்றிய வீரனின் வீர தீர செயல் அவன் கண்முன்னே வந்து சென்றது. அந்த வீரனை காண வேண்டுமென துடித்தான். விக்கிரமன் ஒரு வழியாக அந்த வீரனை அவன் கண்டு பிடித்துவிட்டாள். அந்த வீரனிடம் சென்ற விக்கிரமன், நானும் உங்களைப் போன்ற நாட்டை காக்கும் சிறந்த வீரனாக ஆக வேண்டும். வாழ்வீச்சில் சிறந்தவனாவது ஒன்றும் எளிதல்ல. அதற்கு அதிக பயிற்சியும் அதிக திறமையும் அவசியம். பயிற்சி மிகக் கடுமையாக இருக்கும், ஆர்வம் மட்டும் போதாது என்றான். அதற்கு விக்கிரமன், என்னால் முடியும். பயிற்சி எவ்வளவு கடுமையாக இருப்பினும் நான் அதை கற்றுக்கொண்டு உங்களைப் போன்ற சிறந்த வீரனாவேன் என்றான். வீரன் கூறினான், நான் குருவாக இருந்து வாள் பயிற்சி அளிக்க வேண்டுமாயின் நீ என்னுடன் இங்கு தங்க வேண்டும். உனது தாய் தந்தையிடம் அனுமதி பெற்று வா என்று கூறி அனுப்பினான். விக்கிரமன் தான் தாய் தந்தையின் அனுமதியுடன் குருவிடம் சிஷ்யனாக வந்து சேர்ந்தான். குரு அவனுக்கு வாள் பயிற்சி எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவன் துணிகளை துவைக்கவும் பாத்திரங்களை கழுவவும் அவர் வீட்டை சுத்தம் செய்யவும் வைத்தார். விக்கிரமன் எதுவும் கேட்காமல் அவர் கொடுத்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தான். அவனுக்கு துளியும் ஓய்வு கொடுக்காமல் வேலை வாங்கத் தொடங்கினார். விக்கிரமன் அவர் சொன்ன அனைத்து வேலைகளையும் செய்து மிகவும் களைப்படைந்து விட்டான். அவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. குரு நமக்கு இதுவரைக்கும் எந்த வாள் பயிற்சியும் கொடுக்கவில்லையே, இதுவரை வேலை மட்டுமே வாங்கிக் கொண்டிருக்கிறாரே, அவரிடம் சென்று கேட்டுவிடுவோம் என்று முடிவெடுத்தான் விக்கிரமன். குருவே, நீங்கள் எனக்கு வாள் பயிற்சி கற்றுக் கொடுத்து என்னை மிக சிறந்த போர்வீரனாக மாற்றுவீர்கள் என்று ஆர்வமாக இருக்கிறேன். ஆனால் இதுவரை அப்படி எந்த பயிற்சியும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக என்னை மிகவும் வேலை வாங்குகிறீர்கள் என்று கேட்டான். குருவோ விக்கிரமனிடம், வாள் பயிற்சியை நீ முழுமையாக கற்றுக்கொள்ள உனக்கு உடம்பின் பலத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும். பெரிய பெரிய பயிற்சிகள் செய்வதால் மட்டும் உடல் பலம் அடைவதில்லை. வீட்டில் அம்மா செய்யும் வீட்டு வேலைகளாலும் உடல் பலம் பெறும். நீ தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டுமா என நீயே முடிவு செய்து கொள் என்று கூறினான். புரிந்து கொண்ட விக்கிரமன் தொடர்ந்து பயிற்சி எடுக்க ஆரம்பித்தான். இந்த பயிற்சிக்கிடையே குரு வைத்திருக்கும் மரவாள் கொண்டு இடையிடையே விக்கிரமனை தாக்கினார். வலி தாங்க முடியாத விக்கிரமன் அவ்வாளைக் கொண்டு குரு தாக்கும் போதெல்லாம் அதனை தடுக்க ஆரம்பித்தான். இப்படியே நாட்கள் கழிய குரு எந்த திசையிலிருந்து மரவாளால் அவனை தாக்க முற்படும் போதும் அடி தன் மீது விழாமல் தடுக்கத் தொடங்கினான். இப்போது குருவிற்கு வேலை செய்வதோ குரு தன்னை வாள் கொண்டு தாக்குவதை தடுப்பதோ அவனுக்கு பெரிதாகத் தெரியவில்லை.
அன்றொரு நாள் குரு கண்களை மூடி மூச்சு பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது விக்கிரமன் குருவின் அருகில் வைக்கப்பட்டிருந்த மரவாளை சத்தமில்லாமல் எடுத்து சென்று குருவிற்கு எதிர் திசையிலிருந்து அதை குருவை நோக்கி வீசினான். குரு அவ்வாளை கண் திறந்து பார்க்காமலேயே வாள் வரும் திசையை காற்றின் மெல்லிய சத்தத்தை வைத்தே கண்டுபிடித்து தன் மேல் படாமல் தடுத்து கொண்டார். விக்கிரமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. விக்கிரமா, வாள் பயிற்சியை யார் வேண்டுமானாலும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அப்பயிற்சியைக் கொண்டு நம்மால் யாரையும் தாக்க முடியும். ஆனால் எதிரில் நின்று கொண்டு எதிரி வீசக்கூடிய வாளைத் தடுப்பதென்பது பிறரை தாக்குவதைக் காட்டிலும் கடினமானது. விக்கிரமா, நீ தினமும் நான் கொடுத்த வேலைகளையெல்லாம் செய்து வந்ததால் உன் உடலுக்கு பலமும் வாள் வீசுவதற்கு தேவையான பலமும் வந்துவிட்டது. இன்னும் மரவாள் கொண்டு உன்னை நான் தாக்க முற்படும் போது வலி தாங்க முடியாததால் நீ அதனை தடுக்க ஆரம்பித்ததால் எதிரி உன்னை தாக்க வாள் வீசினால் அதனை எப்படி தடுத்து கொள்ள வேண்டும் என்ற உத்தியை நீ கற்றுக்கொண்டாய். வாள் பயிற்சியை பெற தேவையான முக்கியமான கடுமையான உத்திகளில் நீ தேர்ந்துவிட்டாய். இப்பொழுது நீ வாள் பயிற்சிக்கு தயாராக இருக்கிறாய். இன்றிலிருந்து நாம் வாள் பயிற்சி எடுக்கலாம் என்று கூறி விக்கிரமன் கையில் வாளை கொடுத்தார். அவனுக்கு வாள் பயிற்சியை முழுமையாக கற்றுக் கொடுத்து பயிற்சியை நிறைவு செய்தார். பிற்காலத்தில் அவன் எண்ணியது போலவே மிகப்பெரிய வீரன் ஆனான். அரசன் பாரிவேந்தன் படையில் மிக சிறந்த போர் வீரனாக இருந்து நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்றினான். Like, comment, and subscribe. Femitoons.